வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம சென்னை டு மதுராந்தகம், அதாவது நம்ம பழைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஃபஸ்ட் நம்ம லாங் ரைடு அப்படின்றது அதை வந்து ஃபோனில் எடுத்துகிறப்ப இப்போ வந்து நம்ம வந்து மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். நம்ம புதுசாக கேமரா வாங்கியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் பார்த்து கிட்டத்தட்ட 1 year ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோ போட்டு. இப்போ தான் அதுக்கான முயற்சியை எடுக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ, சீட்டை தூக்கி போட்டேனே. இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு சீட்டு. முதல்ல போயிட்டு சீட்டு என்ன அதான் ஆச்சுன்னு கேட்டு வர போகிறோம். காலையில் போயிட்டு வந்தால் 3 மணிக்காக வர சொன்னார். டைம் பார்த்திங்கன்னா 3:28 கிட்ட ஆகுது. இப்போ போனால் தான் என்ன கதைன்னு தெரியும். ஏறுறது காணோம், சீட்டு இல்லை, அதனால் ரொம்ப கீழே இருக்குது. இங்கே சிக்னலுக்கு தான் பிரச்சனையே. நம்மளுக்கு மட்டும் கம்மியான செகண்ட்ஸை கொடுப்பாங்க. என்னடா இது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? அடங்கொய்யால் நமக்கு தான் சந்து பொந்தெல்லாம் தெரியுமே. ஆனால் இன்னும் கொஞ்சோண்டு வழி விட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் எடுத்துப்பேன். ஐயோ, இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோன்ட்டு நாளைக்கு வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி எதனா சேஞ்சஸ் பண்ணணுன்னு இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம லடாக் போகும்போது ஃபுல் விளாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே டிராஃபிக் இல்லை பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு கைப்புள்ள வேணுங்கிறது. சிக்னல் போட்டிருக்காங்களா இல்லையா கண்ணே தெரியலையா. எங்கேருந்து போட்டிருக்கு. சீட்டு தச்சு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். சீட்டு அதில் காணோம். இப்போ தச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா, R15 சீட்டுண்ணா. இன்னும் வரலையா? 3 மணிக்கு வந்துடுவேன்னாரு. ஆமாம். சரி, பின்னாடி சீட்டாச்சு போட்டு தர முடியுமா? ஆமாம், அது மட்டும் போட்டு தாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் நாளைக்கு வந்து மாட்டிக்கிறேன். ஆமாம், இது மட்டும் போட்டு கொடுத்துருங்க. சீட்டு தான் கடைசியில் சொதப்பிட்டார். இதுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போனேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது? தலகாணியை வச்சுன்னு போகிறதா இல்லை இமாலயன் எடுத்துன்னு போகிறதா? ஆக்சுவலி இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஆனால் ஊருப்பட்ட ஃபால்ட் இருக்குது இதில். அதை பாருங்கள், ஃபைனு. இது பேர் என்னது? ஐயோ, அதில் வர மாட்டேங்குதே. கூலண்ட் வேறு ஏறுது. சிக்னல் ஜாய். நான் ஒரு மென்டல். கண்டுக்காதீங்க, நான் அடிக்கடி கொடுத்தா தனியாக பேசிட்டு இருப்பான். இதுதான் நம்ம பின்னாடி சீட்டு. நான் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதை என்ன திட்ட போகிறோம். வீடியோ ரெக்கார்டிங் போடாமல் க்ளோஸை போட்டேன். ஏண்டா என்னென்ன பண்ணுறேன் மூஞ்ச காட்டக்கூடாதுன்னு. ஃபோன் எடுத்துக்கினா க்ளோஸ் பூட் ஷீட். புட்டு தான் டஸ்ட் ஆகிற அப்படி இந்த இருக்குது. மஜாவாக போக போகிறேன். எப்படி போக போகிறேன்னா எனக்கே தெரியல. கடைசியாக பட்டவாடான்னு ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு போட்டுன்னு வந்தது. டேய், தலைகாணி வச்சேன் பாடுறா சோஃபா மேலே, அதை எத்தனை ஏன்? அதுதான் இன்றைக்கி எனக்கு சீட்டு. கட்டிருவியா வண்டியில் வச்சு? இதில் நிற்குமான்னு தெரில. வந்துட வேண்டாம் டே நைட்டு. அப்படிதான் இருக்கும் போலியாப்பா. சிரிப்பாக இருக்குது நண்பர்களே. நம்மளுக்கு சிரிப்பாக இருக்க குஷியாக இருக்கா? என்னமாவோ இருக்குது.
இந்த பேக் மட்டும் கீழே விழக்கூடாது. நண்பர்களே, இவ்வளோ நேரம் மஜாவாக வண்டி ஓட்டின்னு வந்திருந்தேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு டைம் 5 ஆக போகுது. வீடியோ எடிட் பண்ணேன், வீடியோ போட மறந்துட்டேன். சரி, ஓரமாக நின்று வீடியோ போட்டுட்டு சீட்டெல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஃபேன் ஓடுதா இல்லையா தெரில. சரி, வீடியோ போட்டுட்டு சீட்டு வேறு வலிக்குது, தலை வலிக்குது. என்னாச்சு? சரி, ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு வாடா இப்பையா யோவா வர்றா. சார்ஜர் ஏற்றுக்குது. வாவ், நைஸ். என் ஆண்ட்ராய்ட் ஃபோன் சார்ஜர் எத்தனை வர மறந்துட்டேன், இன்டர்காம் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துடுறேன் பாருங்களேன். நண்பர்களே, ஒரு வழியாக 2 வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதில் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 20 மினிட்ஸில் ஸ்டாண்டா 20 மினிட்ஸில் அப்லோட் ஆகிடும். நம்ம இப்போ மஜாவாக நிற்காமல் போக போகிறோம். இன்டர்காம்லேயே பாட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அது பாட்டுன்னு ஒரு சைடு பாட்டு ஓட்டுனுக்குது. என்ன பாட்டு தெரியுமா ஓடுதே? கண்ணை விட்டு விலகலடா, என்ன கூட கொஞ்சம் கூட ஐயா தப்பாக பாடுறா, கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம எதுக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, எங்கள் சித்தி 2 நாளாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுனே இருக்காங்க, வாடா அப்படின்னு. நானும் வேலையாக இருக்குன்னு. ஏன்னா நேற்று 2 நாளாக நம்மளுக்கு இந்த ஜெரிகேன் மட்டும் தான் பெண்டிங்காக இருந்துச்சு. அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டா சரி, அதுக்கப்புறமா பொறுமையாக போகலாம் அப்படின்னு இருந்தேன். எனக்கு போகிறதா ஐடியா இல்லை. சரி, கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த வண்டி நம்ம டெஸ்ட் பண்ணோம். லாஸ்ட்டாக பாண்டிச்சேரியிலேருந்து டோ பண்ணிட்டு வந்துருப்போம், பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதனால் சரி, ஓகே போகலாம். அப்படியே வண்டியை செக் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வேறு பக்கத்தில் எங்கேயும் போகல. இங்கேருந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா என்ன எதுன்றது தெரியல. ஏன்னா பட்ஜெட்டு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இதுக்கே அதிகமாக போயிடுச்சு. சுற்றி பார்க்கறதுக்கு காசு இருக்குமா என்னன்னு தெரில. பெட்ரோலுக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன கதைன்னு தெரில. சரி, அதுக்குள்ளே நானும் நமக்கு ஏதாச்சும் ஒரு கின்சர் கிடைக்கும் அப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எங்கே வியூஸும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஷார்ட்ஸ்லேருந்து இதுக்கு வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம ஒரு நல்ல ஹைவேக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறமா என்ன கதை அப்படின்றத சொல்கிறேன். நானும் கொஞ்சமாச்சும் ரோடு ஃப்ரீயாக கிடைக்கும்ன்ட்டு பார்த்தா எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் ரோடே ஃப்ரீயாச்சு. அதுவும் பின்னாடியும் முன்னாடியும் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஏன் நம்ம ஃபஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், இப்போ ஏன் வ்ளாக் போட ஆரம்பிச்சிருக்கேன், அதாவது டெய்லி வ்ளாக் மாதிரி போடுறேன் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வ்ளாக் போடணுன்னு ஆசை. அதனால தான் ஃபஸ்ட்டு ஜேடிஸ் ஜெர்னின்னு ஒரு சேனல், அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்லின்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணேன். அதில் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வ்ளாகு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் கொஞ்சம் போட்டிருப்பேன். ஆனால் வ்ளாக் தான் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக பசங்க கூட போனது, வெளியே போனது, ட்ரிப்பு போனது, ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமே. அந்த மாதிரி இருந்தவே நல்லா இருந்துச்சு. நம்ம சேனல்லே கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடைக்கானல் போயிருந்த வீடியோ கூட கொஞ்சம் நல்லாவே வியூஸ் போயிருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீடியோ போடணுன்னு தான் எனக்கு ஆசை. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்ஸ் வீடியோ போடணுன்னா நான் வரவே இல்லை. சரி, கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் பெருசாக ஆகிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இவ்வளோ 30K சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்லேயும் 10K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாலையும் வர்றதுக்கு அது ஒன்று மட்டும் தான் ஹெல்ப்பாக இருந்துச்சு. நானும் விளாக் போட்டேன், இது பண்ணேன், எதுலேயுமே வியூஸ் போகல, சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. ஏதோ 1-2 வீடியோ கிளிக் ஆகிட்டு வியூஸ் அதிகமாக போனதில் தான் இவ்வளவும். சரி, ஓகே, இதுலேருந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்ம யாருன்னு காட்டணும். ஏன்னா நான் எப்போத்துலேருந்து வீடியோ போட ஆரம்பித்தேன்னா கிட்டத்தட்ட 2019 ஸ்டார்ட் பண்ணால் நான் அந்த சேனல்லாம் இல்லை. நான் ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது, ஸ்மார்ட்லி. அதுக்கு முன்னாடி கேமிங் சேனல் ஒன்று இருக்கும். இந்த சேனல் எல்லாம் மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 3 சேனல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மிச்ச என்ன சேனலும் காலி. ஸோ இவ்வளோ நாளாக வீடியோ போடுறோம், இது வரைக்குமே எதுவுமே பண்ணல. சரி, இந்த சேனலில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் தெரியும் இப்போது எல்லாருக்கும், கொஞ்சம் ரெகக்னைஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்றது வந்து இப்போ என் கையில் தான் இருக்குது. நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு இது கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் பார்ப்போம். நம்ம எங்கே போய் முடிய போகுது, என்ன பண்ண போகிறேன்னு கூட இருந்து பாருங்கள். நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு கூட தெரில. நான் பாட்டுன்னு தனியாக பேசினுக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் எல்லோரும் தனியாக பேசுவாங்க போல். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் முன்னாடி வச்சு விளாக் பண்ணிவிட்டு போயிருப்பேன். அந்த வீடியோ கூட பழைய சேனலில் இருக்கும். ஆனால் நினச்சி கூட பார்க்கல கேமரா வாங்குவேன், கேமராவில் விளாக் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்போது இந்த வண்டி இருந்துச்சா? இல்லை, இந்த வண்டி இல்லை, நம்ம டியோவில் போயிருப்போம். இப்போ நம்மக்கிட்ட 2 வண்டி இருக்குது. ஹிமாலயன் V4 இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது நண்பர்களே, ரொம்ப பெருமையாக இருக்குது. 4 மணிக்கு 4:30 கிளம்பணும். 5 மணிக்கு வீடியோ போட்டோன்னா இன்னும் ஒரு ½ ஹவரில் எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தண்ணி தாக எடுக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். தண்ணி தாக எடுக்குதா இல்லை இந்த ஹெல்மெட்டு சின் மவுண்ட் போட்டதுனால என் வாய் இப்படி இருக்கா அப்படின்றது தெரில. ஒரு மாதிரி வாய் நம்மந்து இங்கே தான் எங்கேயோ நிறுத்திட்டு ஃபோனை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு போவேன். இங்கே கரெக்டாக எங்கேன்னு தெரில. இங்கே தான் எங்கேயோ வந்தாவே மஜாவாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக பச்சைன்னு அப்படியே இதை பார்த்தோன்னே அப்படியே சில்லுன்னு காற்று மஜாவாக லைட்டாக குஷி ஆகிடும் நண்பர்களே. இன்னும் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வரும். ரயில்வே ஸ்டேஷன் போட்டாங்கன்னா லேட் ஆகி போயிடும். அது எப்போ வர்றது, நான் எப்போ போகிறது? ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்க? கொஞ்சம் கூட மக்களுக்கு பொறுமையே இல்லையா இந்த மாதிரி? பார்த்தீங்களா, அவர் தூக்குறாரு, அவர் போடுறாரு. உண்மையாக தூக்குறாரா? அதுதான் ட்ரெயின் வந்துச்சு. எங்கேருந்து வருது? இதோ ராப்பில். அப்படியே டமால்னு மண்டையில் உள்தான் அப்படி இருக்கும். இங்கேருந்து உள்ளே போய் ஒரு காட்டுக்குள்ளே போனோம். அங்கே மொத்தமாகவே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 10 வீடு தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வீடு தான் இருக்குமே உள்ள. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் வீடெல்லாம் இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி தான் ஒரு 10-15 வீடு 20 வீடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இருக்குமே மொத்தமாக. இப்படி டர்ன் பண்ணோடனே ரைட் சைடில் ரைட் டர்ன் பண்ணுற மாதிரி வரும். அங்கே தான் நம்ம ரைட் எடுக்கணும். பரவாயில்ல, நான் கூட பூட்டு போட்டால் ஓட்ட முடியாதுன்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். என்னன்னா இந்த பூட்டு உள்ள காற்று போக மாட்டேங்குது, அதனால் உள்ளே அவியுது. க்ளவுஸும் அதே மாதிரி தான், காற்று உள்ளே போகாதனால ஒரு மாதிரி ஆகிடுது கை. அன்றைக்கி போகும்போது தெரியல, சில்லுன்னு கிளைமேட் சில்லுன்னு இருந்ததுன்னா தெரியல. இது மாதிரி வெயில் அடிச்சதுன்னா கையெல்லாம் வரலாம் காலி ஆகிடுது. இதுதான் வந்துருச்சு ரைட்டு. வண்டி வருதாப்பா. இருங்க, நம்ம அங்கே சைடு போய் பார்ப்போம். நான் இங்கே நல்லா தான் இருக்குது சன்செட். சும்மா நான் லைட்டாக அப்படி தான் எக்ஸைட் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வா, அருமையான சன்சைட்டில் ஒரு பைக் ரைடு. இருங்க, நான் இப்போ வந்து கேமரா ஆங்கிளை மாற்றிடுறேன். நண்பர்களே, வந்தேன். சூடான மாட்டு பால் கொடுத்தாங்க. டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. பால் வேணும்னு சொன்னாங்க. 6:30 மணி ஆகுது. நாளைக்கு போகலான்னு பார்த்தேன். நைட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். உட்கார வச்சுட்டாங்க நாளைக்கு போ அப்படின்ட்டு. சரி, தம்பி வந்தேன்னு இருக்கேன், அவனை போய் கூட்டின்னு வந்தோம். கூட்டின்னு வந்துட்டு மேபி நாளைக்கு காலையில் 4 மணிக்கு நான் வந்து கிளம்புறோம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. கைஸ், தம்பி வந்துட்டான், அவனை போய் கூட்டின்னு வந்தோம். கேமராலேருந்து ஃபோனுக்கு வந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணோன்னா, அதனால் கேமரா சூடாயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம். ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நைட்டுக்குள்ளே எடிட் பண்ணி ஏதாச்சும் காலி பண்ணால் தான் உண்டு. சரி, போய் நம்ம போய் தம்பியை கூப்பிட்டு வந்துடுவோம். நண்பர்களே, தலைவனை குட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆட்டுக்குட்டி பால் கொடுத்தாங்க குட்டியில். கைஸ், மொட்டை மாடில் அட்டி விட்றோம். இப்போ தான் ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ண டக்குன்னு எடிட்டை போட்டு விட்டு டெலீட் பண்ணுவோம். கைஸ், நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம்.
கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கீழே போகணும். இறங்குடா. ஏய் கொடா கொடா. ஸ்லோ மோஷன்லேயே ஓடுறிய. இல்லை பின்னாடி இறங்க. ஜாயின் குட்டி ஆட்டுக்குட்டி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே தொட்டா சுருங்குது. காலையில் டைம்னால் உங்களுக்கு பல்ச்சன் இருந்திருக்கும். நைட்னால லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி பக்கம் ஆகிடுச்சு. சாப்பிட்டேன், ஆனால் மருந்து எடுத்துகிட்டு வர மறக்கலை. ஏன்னா நான் காலையில் வந்துட்டு நைட்டு போயிடுவோம். நான் காலையில் வர வேண்டியது சீட்டு வர்றதுனால சரி மத்தியானம் சீட்டு வந்துடும், நான் அப்படி வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தோடனே இருக்க சொல்லிட்டாங்களா. சரி என் தம்பியும் வரான்னு எனக்கு தெரியாது. சரி அவன் வந்தால் நாளைக்கு அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான். வரானா இல்லையான்றது காலையில் தான் தெரியும். என்ன முடிவு எதுன்னு தெரியல. நம்ம வந்து அடுத்த vlog வந்து லடாக் vlog. ஸோ இந்த vlog வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய பேசியிருக்கேன். ஸோ அடுத்து ஒரு பெரிய vlogல சந்திப்போம். அது கண்டிப்பாக லடாக் vlog-ஆக இருக்கும். Until then it's bye bye from JD.